ஒரு ஊரில் கேஷவ்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் செகண்ட் ஸ்டாண்டர்டு தான் படிச்சுட்டு இருந்தான். அவன் பார்த்தா எப்பயும் நல்லா துருன்னு இருப்பான். ஓடுறது ஆடுறது செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுவான். அந்த பையன் என்ன பண்ணால், அவங்க அம்மா என்ன சொன்னாலும் சரி அவன் அந்த வேலையை உடனே பண்ணிடுவான். அவங்க அம்மா சொல்லி அவன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையே இல்லை. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் பண்ணுவான். அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தா இந்த கேசவ் விளையாடிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வரான். வந்த உடனே அவங்க அம்மா கேசவ் இங்கே வா, நான் உனக்கு ரொட்டி சுட்டு தரேன், நீ அந்த கூடத்தில் இருக்கிற பானைக்குள்ளேருந்து கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவனு சரிம்மா அப்படின்ட்டு ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு நேராக அந்த கூடத்தில் இருக்கிற பானைக்கிட்ட போனான் கோதுமை மாவு எடுக்கிறதுக்கு. அவங்க வீடு பார்த்தா நல்ல பெரிய வீடு, ஹாலே ரொம்ப தூரம் இருக்கும். அந்த ஹாலில் நிறைய ஜன்னல் வேறு இருக்கும். இவன் நேராக அந்த பானை, அந்த ஹால் ஒரு கார்னரில் அந்த பானை இருந்துச்சு. நேராக அந்த பானைக்கு போயிட்டு ஒரு தட்டில், அந்த தட்டில் கையால் கோதுமை அள்ளி போட்டு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்தான். இந்த ஜன்னலெல்லாம் தாண்டறதே பார்த்தா காற்று நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சுது. அடித்த உடனே அவன் கையில் இருக்கிற தட்டில் இருந்த கோதுமை மாவு ஃபுல்லாக காற்றுல பறந்து போயிடுச்சு. ஐயையோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், மறுபடியும் அங்கேருந்து போய் அந்த பானையை திறந்து அந்த தட்டில் அதில் கோதுமை மாவு எடுத்து போட்டுக்கிட்டு திரும்ப அங்கேருந்து வந்தான். அந்த பானை ஒரு ஓரத்தில் இருக்கிறதுனால அந்த இடத்துல காற்றடிக்காது. இவன் ஜன்னல் பக்கத்தில் நல்லா காற்றடிக்கும்ல. இவன் ஜன்னலை கிராஸ் பண்ணி வர்றப்போ பார்த்தா மறுபடியும் நல்லா செம காற்றடிச்சு இவன் தட்டில் இருந்த எல்லா கோதுமை மாவும் பறந்து போயிடுச்சு. இவனுக்கு கோபம் வந்துருச்சு இந்த காற்று மேலே. என்ன இந்த காற்று இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காற்றை திட்டிக்கிட்டே நேராக மறுபடியும் அந்த பானைக்கு போய் அந்த பானையிலேருந்து அந்த கோதுமை மாவு அள்ளி அந்த தட்டில் போட்டுக்கிட்டு திரும்ப அந்த ஜன்னல் பக்கமாக வந்தான். ஜன்னலை தாண்டி தானே கிச்சனுக்கு போகணும், அதனால் ஜன்னல் பக்கமாக வந்தான். வரும்போது பார்த்தா மறுபடியும் பயங்கர காற்று, அந்த தட்டில் இருந்த கோதுமை மாவெல்லாம் பறந்து போயிடுச்சு. உடனே அவ்வளோதான், இவனுக்கு அந்த காற்று மேலே செம கோவம் வந்துருச்சு. தட்டை அங்கேயே வச்சான். உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடி காற்று எந்த பக்கமாக அடிச்சுக்கிட்டு போகுதோ அந்த பக்கத்தில் இந்த காற்றை துரத்திக்கிட்டு ஓடினான். அந்த காற்று என்ன பண்ணுச்சு, அது மாட்டுக்கும் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இவன் அந்த காற்றை துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் ஓடிட்டான். இவனோட ஊரை விட்டு வெளியே அடுத்த ஊரை தாண்டி அதுக்கடுத்த ஊரை தாண்டி அவ்வளோ தூரம் ஓடினான். அப்பையும் பார்த்தா காற்று அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா இந்த காற்றுக்கு ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலில் அந்த காற்று நின்றுட்டு அங்கே ஒரு பாறையில் நல்லா உக்காந்துக்குச்சு. உக்காந்த உடனே அப்போ தான் பார்த்துச்சு பின்னாடி ஒரு பையன் துரத்திக்கிட்டு வராங்கிறத. உடனே அந்த காற்று கேட்டுச்சு, ஏன்பா யார் நீ, ஏன் என்ன துரத்திக்கிட்டு வர அப்படின்னு. உடனே இந்த பையன் மூச்சு இறக்கி அங்கே நின்னான். நின்றுட்டு, என் பேர் கேஷவ், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஏன் என்னை துரத்திக்கிட்டு வரேன்னு நீ கேட்குற, நீ என்னோடய மாவை ஊதி எல்லா மாவையும் பறக்க விட்ட, அதனால தான் நான் உன்னை துரத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ தான் அந்த காற்றுக்கே தெரிஞ்சுது இவனோட மாவு மேலே நம்ம காற்றடிச்சு அதை பறக்க விட்ருக்கோம் அப்படின்ட்டு. உடனே நான் எங்கப்பா அவன் மாவை பறக்க விட்டேன் அப்படின்னு. ஒரு தடவை இல்லை 3 தடவை பறக்க விட்டுருக்க, இப்போ மொத்த மாவும் காலி, என் மாவை கொடு அப்படின்னு கேட்டான். உடனே காற்றுக்கே ரொம்ப பாவமாக போயிடுச்சு இவனை பார்த்து. ஏன்பா காற்றடிச்சு மாவெல்லாம் பறந்ததுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அந்த மாவெல்லாம் பறந்து போய் இந்நேரம் கீழே விழுந்து மண்ணோட கலந்து அப்படியே தூசியாக போயிருக்கும், அதெல்லாம் திரும்ப எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்னுச்சு. உடனே அதெல்லாம் முடியாது, என் மாவு எனக்கு வேணும், என் மாவை கொடு அப்படின்னு கேட்டு ஒரே அழுதான். அந்த காற்றுக்கு இந்த குட்டி பையனை பார்த்து ரொம்ப பாவமாக போயிடுச்சு. என்னடா அந்த பையன் இவ்வளோ அப்பாவியாக இருக்கானே அப்படின்ட்டு. உடனே அந்த காற்று சொல்லிச்சு, இந்த பாருப்பா, தட்டிலேருந்து பறந்த மாவெல்லாம் திரும்ப எடுத்து கொடுக்க முடியாது, அதெல்லாம் இந்நேரம் மண்ணாக போயிருக்கும், அதனால் நீ என்னை துரத்திக்கிட்டு இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்க, ஊர் விட்டு ஊர் ஓடி வந்திருக்க,
அதனால் நான் வந்து உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு தரேன், அதை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டேபிள் மேலே போடுற கிளாத் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மேசை விரிப்பை கொடுத்துச்சு. கொடுத்த உடனே இது என்ன துணி அப்படின்னு கேட்டான். அது நல்லா மடிச்சு இருந்துச்சு அந்த துணி. உடனே இதுவா, இது மேஜை மேலே போடுற மேசை விரிப்பு அப்படின்னு சொன்னான். எங்கள் வீட்டில் மேஜையே இல்லை, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, எனக்கே மாவை கொடு அப்படின்னு கேட்டான். உடனே இல்லைப்பா, இது வந்து மந்திர சக்தியோடு இருக்கிற துணி, இது வந்து மடித்து வச்சுருக்குல்ல, இப்போ நீ வந்து உனக்கு வேணுங்கிற உணவை வந்து இதுக்கிட்ட கேட்ட அப்படின்னா உடனே உனக்கு வேணுங்கிற உணவை வந்து இதுவே அப்படியே விரிஞ்சுக்கும், அதில் உனக்கு வேணுங்கிற உணவு வந்து வந்துடும் அப்படின்னு. அப்படியா, சரி, ஏதோ நீ வந்து மாவுக்கு பதிலாக ஒரு துணியை கொடுத்து என்னை ஏமாற்ற பார்க்குற, பரவாயில்ல போ, இந்த துணியை வாங்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த துணியை வாங்கிட்டு நேராக இந்த பையன் வந்து திரும்ப வந்தான். அப்போவே பார்த்தா நல்லா இருட்டிருச்சு. இவன் வந்து எங்கே வந்து நேராக வீட்டுக்கு எப்படிடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தா ராத்திரி ஆகிடுச்சு. சரி, இன்னுமே வீட்டுக்கு போக முடியாது, நாளைக்கு காலையில் தான் போக முடியும், நம்ம வந்து இங்கேயே எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிவிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நேராக வீட்டுக்கு போகலாம், ராத்திரி ஆகிடுச்சு, நம்ம வந்து நிறையா ஊர் ஓடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணால் அந்த ஊரில் தங்கறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு இப்படி பார்த்துக்கிட்டே வந்தான். அங்கே பார்த்தா ஒரு சத்திரம் இருந்துச்சு. சத்திரங்கிறது என்னென்னா, பழைய காலத்துலலாம் வந்து நமக்கு இப்போ இருக்கிற ஹோட்டல் மாதிரி இருக்கும், லாட்ஜ் மாதிரி இருக்கும். அங்கேயே போய் அவங்களே சமைச்செல்லாம் கொடுத்துருவாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்திருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பணத்தை கொடுத்துட்டு நம்ம கிளம்பி போயிடலாம். நிறைய பேர் பணமும் வாங்க மாட்டாங்க. ஊர்லேருந்து ஒரு ஊர் வழியாக இன்னொரு ஊருக்கு போகிற வழிப்போக்கர்களுக்கெல்லாம் அவங்க வந்து சமைச்சு போடுவாங்க. அதை மாதிரி ஒரு சத்திரம் அது. இவன் நேராக அங்கே போனான். போயிட்டு அந்த சத்திரத்தில் அந்த சத்திரத்துக்காரனும் அவனோட பொண்டாட்டியும் இருந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சு போட்டுமா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த சத்திரக்காரன் வந்து ஓகேப்பா, தாராளமாக தங்கிட்டு போ அப்படின்னு சொன்னான். உடனே இவன் என்ன பண்ணான், அங்கேயே போய் ஒரு ஓரமாக படுத்துக்கிட்டான். அப்புறம் சாப்பிட்ற நேரம் வந்தது. சாப்பிட்ற நேரம் வந்த உடனே, ஏன்பா நீ சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண போகிற ராத்திரிக்கு அப்படின்னு அந்த சத்திரத்துக்காரி கேட்டா. உடனே அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்கிட்டயே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மேசை விரிப்பாங்க எடுத்து கீழே வச்சுட்டு, நல்லா மடித்து வச்சுருக்காங்கல்ல, அதை அப்படியே எடுத்து கீழே வச்சுட்டு, மேசை விரிப்பே, எனக்கு பசிக்குது, எனக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் உணவு கொடு அப்படின்னு கேட்டான். உடனே அந்த மேசை விரிப்பு வந்து கிடுகிடுன்னு அப்படியே பிரிஞ்சுக்கிச்சு. பிரிஞ்சுட்டு அதில் பார்த்தா பாத்திரமாக ஃபுல்லாக அப்படியே உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது, எல்லாம் வெள்ளி பாத்திரம் வேற. உடனே இந்த சத்திரத்துக்காரனுக்கும் அந்த சத்திரத்துக்காரிக்கும் பயங்கர ஆச்சரியமாக போயிடுச்சு. அந்த சத்திரத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாமும் அப்படியே அதை ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்னடா அது, இந்த பையன் வந்து நல்லா ரெட்டு கலரில் ஒரு பெரிய மேசை விரிப்பு வச்சுருக்கான் மடித்து, அதை வந்து கேட்ட உடனே இவ்வளோ வந்து உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்குதே சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. உடனே எல்லோரும் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே எல்லோரும் சாப்பிட்டு இந்த பையனுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எல்லோரும் அங்கே படுக்கிறவங்க வந்தவங்கெல்லாம் படுத்துட்டாங்க. இந்த பையனும் ஒரு இடத்துல இந்த மடித்து வச்சான், இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு அவனும் போய் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டான். படுத்துக்கிட்ட உடனே இந்த சத்திரத்துக்காரன் இருக்கான்ல, அவன்கிட்ட அந்த சத்திரத்துக்காரி சொன்னான், இங்கே பாருங்கள், அந்த மேசை விரிப்பு வந்து எவ்வளோ மந்திர சக்தியோடு இருக்குது, எனக்கு கண்டிப்பாக அந்த மேசை விரிப்பு வேணும், அந்த பையன்கிட்டேருந்து எப்படியாவது அதை திருடணும் அப்படின்னா. உடனே அந்த சத்திரத்துக்காரன் வந்து இல்லை அதெல்லாம் தப்பு, அவனே ரொம்ப குட்டி பையன், அவன்கிட்டலாம் நம்ம போய் திருடக்கூடாது அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த மேசை விரிப்பு கண்டிப்பாக வேணும், நீ என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவனும் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான். அவள் சொன்னான், அந்த சத்திரத்துக்காரி சொன்னால், இதே மாதிரி ஒரு மேசை விரிப்பு வந்து உடனே போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க, அந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருப்பான், அந்த மேசை விரிப்பு எடுத்துகிட்டு இந்த மேசை விரிப்பு வச்சுருவான், அவன் காலையில் எந்திரிச்சு எடுத்துகிட்டு போயிடுவான், தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னான். உடனே இந்த சத்திரத்துக்காரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் அதே மாதிரி ஒரு மேசை விரிப்பு வாங்கிட்டு வந்தான். வந்துட்டு ராத்திரி 12 மணி ஆச்சு. உடனே இந்த சத்திரத்துக்காரி என்ன பண்ணா, இவங்க வாங்கிட்டு வந்திருந்த மேசை விரிப்பை எடுத்துகிட்டு போய்
இந்த பையன் பக்கத்தில் வச்சுட்டு இந்த காற்று கொடுத்த மேசை விரிப்பை வந்து அவங்க திருடிட்டு நேராக வந்துட்டாங்க. அப்போ பார்த்தா காலையில் இந்த கேஷவ் எந்திரிச்சு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவனோட மேசை விரிப்பை எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்தான். அவங்க அம்மா வந்து கேஷவை பிடிச்சி திட்டினாங்க. எங்கே போயிட்ட நீ? நேற்று சாயந்தரம் ஓடின வந்தான், அதுக்கப்புறம் இப்போ தான் வர அப்படின்னாங்க. இல்லைம்மா, நான் வந்து இங்கேருந்து காற்றை துரத்திக்கிட்டு போனேன். காற்று வந்து நம்ம மாவை சிதறடிச்சிருச்சு. அதனால் நான் காற்றை துரத்திக்கிட்டு போய் என் மாவை கொடுன்னு கேட்டேன். அப்போ காற்று வந்து எனக்கு வந்து கிஃப்டாக எனக்கு இந்த மேசை விரிப்பை கொடுத்துச்சு. இதுலேருந்து இதுமாரி நம்ம ஃபேமிலியில் யாருக்குமே வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனையே வராது. நமக்கு எப்போ வந்து சாப்பாடு வேணும்னு கேட்குறோமோ அப்போ இந்த மேசை விரிப்பே சாப்பாடை கொடுக்கும் அப்படின்னு. உடனே இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. ஆமாம், இப்போ பாருங்கள், நான் சாப்பாடு கேட்குறேன், அந்த மேசை விரிப்பை எப்படி கொடுக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு நடுவில் அந்த மேசை விரிப்பு மடித்து வச்சுட்டு, மேசை விரிப்பே எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டான். ஆனால் அது திறக்கவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. உடனே அவங்க அம்மா வந்து, டேய் கேஷவ், உனக்கு என்னடா ஆச்சு? சும்மா ஏதோ ஒரு துணியை கொண்டாந்து வச்சு மேசை விரிப்பே எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குற, இதெல்லாம் வெறும் துணிடா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இல்லைம்மா, காற்று எனக்கு அப்படிதாம்மா சொல்லி கொடுத்துச்சு, இரு நான் போய் காற்றுக்கிட்டே கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேசை விரிப்பை எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடினான். ஓடி திரும்ப அந்த 3 ஊரை தாண்டி நேராக அந்த காற்று இருக்கிற இடத்துக்கு வந்தான், அந்த கோவிலுக்கு. வந்து பார்த்தா காற்று அங்கேயே தான் உட்காந்துருந்துச்சு. உடனே நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். உடனே அந்த காற்று இவனை பார்த்துருச்சு. பார்த்த உடனே என்னாச்சுப்பா, நான் உன்னை என்ன ஏமாத்தினேன் அப்படின்னு கேட்டுச்சு. நீ வந்து இந்த மேசை விரிப்பை கொடுக்கும்போது என்ன சொன்னேன், இதில் கேட்குறப்பெல்லாம் வந்து சாப்பாடு வரும்னு சொன்னில்லை, ஆனால் ஒரே ஒருத்தர் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் வரல, இந்த அவன் மேசை விரிப்பு இது நீயே வச்சுக்கோ, எனக்கே மாவை கொடு அப்படின்னு கேட்டு மறுபடியும் அந்த காற்றோட போய் தகராறு பண்ணான். உடனே காற்று வந்து இப்படி யோசித்த உடனே அதுக்கு தெரிஞ்சிடுச்சு, சரி இந்த பையன்கிட்டேருந்து யாரோ வந்து அந்த மேசை விரிப்பை திருடிக்கிட்டு வேறு ஏதோ ஒரு மேசை விரிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. உடனே இந்த காற்று சொல்லிச்சு, இல்லைப்பா, அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், உனக்கு வந்து ஒரு சேவல் தரேன் அப்படின்னு. சேவலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த சேவலை வந்து நீ சேவல் கூவு அப்படின்னு சொன்னேன்னா அது கூவும்போது பார்த்தா அதோட வாயிலேருந்து பொற்காசாக விழும், கோல்டு காயின்லாம் விழும் அப்படின்னு சொல்லி அந்த காற்று சொல்லிச்சு. சொன்ன உடனே இவன் சரி கோல்டு காயின் வந்துச்சுன்னா பரவாயில்ல, நாம் அந்த கோல்டு காயினை வச்சு சாப்பாடெல்லாம் வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு, சரி என்னவோ சேவலை கொடுக்குற, நானும் ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேசை விரிப்பை அங்கேயே காற்றுக்கிட்ட கொடுத்துட்டு அந்த சேவலை தூக்கிக்கிட்டு இவன் திரும்ப ஊருக்கு வந்தான். ஊருக்கு வரும்போது பார்த்தா அதே மாதிரி ராத்திரி ஆகிடுச்சு. அந்த சத்திரத்துக்குள்ள வந்து, நான் இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போட்டுமா அப்படின்னு கேட்டான். உடனே இப்போ அந்த சத்திரத்துக்காரி வந்து இவன் கையில் இருக்கிற சேவலை பார்த்துட்டா. உடனே தாராளமாக தங்கிக்கப்பா, இதில் என்ன இருக்குது, ஆமாம் இது என்ன கையில் ஏதோ சேவலை வச்சுருக்க புதுசா அப்படின்னாங்க. உடனே ஆமாம், இந்த சேவல் வந்து கூவுன்னு சொன்னால் கூவும், எல்லா சேவலும் அப்படி தானேப்பா அப்படின்னு. இல்லை இந்த சேவல் கூவும்போது இதோட வாயிலேருந்து கோல்டு காயினாக விழும் அப்படின்னா. என்னது சேவல் கூவுச்சுன்னா வாயிலேருந்து கோல்டு காயினாக விழுமா, யாருக்கிட்ட கதை விடுற அப்படின்னு கேட்டா. உடனே இல்லை நிஜமாக தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவல் கூவு அப்படின்னா. உடனே இந்த சேவல் வந்து கூவிச்சு, அதோட வாயிலேருந்து 2-3 கோல்டு காயின் பொத்துன்னு விழுந்துச்சு. அந்த சத்திரத்துக்காரி உடனே அதெல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு, தங்க காசு அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியமாயிட்டா. உடனே அந்த சத்திரத்துக்காரனை இப்படி பார்த்தா. அவன் உடனே புரிஞ்சுக்கிட்டான், சரி இவன் இந்த சேவலுக்கும் ஆசைப்படுறா, நாம் இப்போ கடைக்கு போய் ஒரு சேவல் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சேவல் எப்படி இருக்குன்னு இந்த பையன் கையில் இருக்கிற சேவல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நேராக இந்த பக்கம் வந்தவுடனே அந்த சத்திரத்துக்காரிட்ட கேட்டான், என்ன அப்படின்னா. வேற என்ன, போய் முதல்ல ஒரு சேவலை வாங்கிட்டு வா, எனக்கும் இந்த சேவல் வேணும், அதனால் வேற ஒரு சேவலை வாங்கிட்டு வந்து அதை இந்த பையன்கிட்ட வச்சுட்டு இந்த சேவலை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த சத்திரத்துக்காரன் சொன்னான், நீ தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு போகிற அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த சேவல் வேணும், உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த சத்திரத்துக்காரனை அனுப்பிச்சி விட்டா.
அவன் நேராக கடத்தருக்கு வந்து இதே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சேவலை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தான். அதுக்குள்ளே இந்த பையன் பார்த்தா நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான். ராத்திரி கரெக்டாக 12 மணி. அந்த சத்திரத்துக்காரி என்ன பண்ணா, இவங்க வாங்கிட்டு வந்து வச்சுருந்த சேவலை எடுத்துக்கிட்டு நேராக இந்த பையன் தூங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தான். வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் மெதுவாக அந்த சேவலை அங்கே வச்சுட்டு, இந்த பையன் வச்சுருந்தான்ல ஒரு சேவல், அந்த சேவலை எடுத்துக்கிட்டு போயிட்டான். இந்த பையன் காலையில் தூங்கி எந்திரிச்சு சரி நான் வரேம்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கிளம்பி நேராக இந்த சேவலை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா மறுபடியும் திட்டினாங்க. டேய் எங்கடா நாள் போகிற, ஒரு நாள் ஃபுல்லாக ஆள் காணா போய்டுற, அடுத்த நாள் தான் வர, வரும்போது ஏதோ ஒன்று தூக்கிட்டு வர, என்னதுடா இது அப்படின்னாங்க. அம்மா அந்த காற்று தான்மா எனக்கு இதை கொடுத்துச்சு, இந்த சேவல் கூவிச்சுன்னா கோல்டு காயினாக கொட்டும் அப்படின்னா. உடனே அவங்க அம்மாவுக்கு இப்பயும் டவுட் வந்துச்சு, என்னடா அது சேவல் கூவினா எப்படா கோல்டு காயின் கொட்டும் அப்படின்ட்டு. உடனே இந்த பையன் வந்து இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு சேவல் கூவு அப்படின்னா. அந்த சேவல் கூவவே இல்லை. இப்படி இவங்க 2 பேரையும் மாற்றி பார்த்து கண்ணை கொட்டுச்சு. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் அது நினைக்கிறப்ப தான்டா கூவும், நீ சொல்கிறப்ப அது கூவுமா அப்படின்னாங்க. இல்லைம்மா நேற்று கூவிச்சு, கோல்டு காயினாக கொட்டுச்சு அப்படின்னு. இந்த பையன் என்ன பண்ணுறான், எங்கேயா போய் தூங்கி கனவு கண்டுட்டு வரானா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஒரே டவுட்டு. அதுக்குள்ளே இவன் வந்து இருங்கம்மா நான் இப்படியே போய் இந்த காற்றை என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவலை தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். அவங்க அம்மா கேசவன் கூப்பிட்றதுக்குள்ளே அவன் கிளம்பி ஓடியே போயிட்டான் ஒரு தெரு தாண்டி. அப்புறம் நேராக அந்த காற்று இருக்கிற இடத்துக்கு வந்தான். வந்துட்டு நீ வந்து மறுபடியும் என்னை ஏமாத்துறதுக்கு பார்க்குற, இந்த சேவல் ஒரு தடவை தான் கோல்டு காயின் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் கோல்டு காயினே கொடுக்கல, இந்தா உன் சேவலை நீயே வச்சுக்கோ, எனக்கு என் மாவை கொடு அப்படின்னு கேட்டு மறுபடியும் தகராறு பண்ணான். உடனே இந்த காற்று வந்து என்னடா இந்த குட்டி பையனோட ஒரே வம்பா போச்சு, தினைக்கும் வந்து மாவை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த காற்று வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி யோசித்து பார்த்துச்சு. உனக்கு கடைசியாக எப்போ இதுலேருந்து கோல்டு காயின் வந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சு. நேற்று ராத்திரி வந்துச்சு அப்படின்னு. எங்கே வச்சு பார்த்த அப்படின்ட்டு. நான் ஒரு சத்திரத்தில் தங்குறேன்ல, அந்த சத்திரத்தில் தான் வச்சு பார்த்தேன், இந்த கோல்டு காயின் வந்துச்சு, காலையில் எந்திரிச்சு பார்த்தா அது வரலை அப்படின்னுச்சு. அப்போ நாளும் வந்து உனக்கு சத்திரத்தில் இருக்கும்போது தான் வந்து நீ கேட்குற சாப்பாடெல்லாம் வந்துச்சா அப்படின்னுச்சு. ஆமாம் அப்படின்னுச்சு. உடனே காற்றுக்கு தெரிஞ்சிடுச்சு, சரி இந்த சத்திரத்தில் தான் ஏதோ தப்பு நடக்குது, யாரோ வந்து இந்த குட்டி பையன்ட்டேருந்து அந்த மேசை விரிப்பையும் அதுக்கப்புறம் இந்த சேவலையும் திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காற்று புரிஞ்சிக்கிச்சு. உடனே அந்த குட்டி பையன்ட்ட சொல்லிச்சு, நீ ஒன்றும் கவலையப்படாதப்பா, இந்த வாட்டி வந்து நான் உனக்கு ஒரு தடி தரேன், ஒரு கம்பு தரேன், அந்த கம்பை எடுத்துக்கிட்டு போ, அந்த கம்பு வந்து உன்னோட மேசை விரிப்பையும் உன்னோட சேவலையும் உனக்கு திரும்ப வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கம்பா, சரி பரவாயில்ல கொடு, ஆனால் இந்த கம்பு மட்டும் சரியாக ஒர்க் ஆகலையோ மறுபடியும் நான் வந்து இந்த கம்பை உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், நீ எனக்கு என் மாவை தான் தரணும், நான் வேறு எதையும் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோம். உடனே சரி அப்படின்ட்டுருச்சு இந்த காற்று. இந்த பையன் என்ன பண்ணால் கம்பை வாங்கிக்கிட்டு நேராக வந்தான் அந்த சத்திரத்துக்கு. பார்த்தா அந்த சத்திரக்காரனும் சத்திரக்காரியும் வாசல்லே நிற்கிறாங்க இந்த பையனை எதிர்பார்த்துக்கிட்டு. உடனே இந்த பையன் வந்து ஒரு கம்போடு அங்கேருந்து வர்றதை பார்த்த உடனே அந்த சத்திரக்காரி சொல்லிட்டா, இதுவும் வந்து ஏதோ மந்திர கம்பு போல் இருக்குது, நீ போய் உடனே இதேமாரி ஒரு கம்பு வாங்கிட்டு வா, ஓடு அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டான். அவன் நேரம் இந்த கம்பு வாங்குறதுக்கு போயிட்டான். இந்த பையன்கிட்ட இந்த காற்று என்ன சொல்லியிருந்தது, நீ வந்து இன்றைக்கி ராத்திரி தூங்காத, முழிச்சுக்கிட்டுரு, யாராவது வந்து உன்னோட இந்த கம்பை வந்து எடுக்கிறதுக்கு வருவாங்க, அவங்க வந்து இந்த கம்பை தொட்ட உடனே அடி அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னுச்சு. இவனும் சரின்ட்டு தான் வந்துருந்துட்டு இவன் நல்லா என்ன பண்ணலாம் சாப்பிட்டு போய் நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரவே இந்த கம்பை பக்கத்தில் வச்சுட்டு படுத்துக்கிட்டான். ஆனால் அந்த குட்டி போய் தூங்கவே இல்லை, அப்படியே முழிச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். ராத்திரி 12 மணி ஆச்சு. பார்த்தா அந்த சத்திரக்காரனும் அந்த சத்திரக்காரியும் அப்படியே யாருக்கும் தெரியாமல் மெதுவாக தவழ்ந்து வராங்க இந்த குட்டி பையன் படுத்துருக்கிற இடத்துக்கு. அவங்க கையிலையும் ஒரு கம்பு இருக்குது.
அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கம்பு எடுத்துக்கிட்டு வர்றத இந்த குட்டி பையன் பார்த்தான். ஓ, அப்போ தினைக்கும் இதான் நடந்திருக்கா? ஏதோ ஒன்று கொண்டாந்து வச்சுட்டு என்னோடய கம்பு, என்னோடய மேசை விரிப்பு, என்னோடய சேவல் இதெல்லாம் வந்து இவங்க தான் திருடியிருக்காங்களா அப்படின்ட்டு. உடனே அவங்க கிட்ட வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த சத்திரத்துக்காரி தான் ஃபஸ்ட்டு வந்து நேராக வந்து அந்த மந்திர கம்பை பிடிச்சி இழுத்தா. இழுத்த உடனே இவன் வந்து அடி அப்படின்னான். அவ்வளோதான், அந்த மந்திர கம்பு திடீர்னு அப்படியே எழுந்திருச்சுன்னு அந்த சத்திரத்துக்காரையும் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சத்திரத்துக்காரி வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு சத்திரத்தை விட்டு வெளியே ஓடுறா. உடனே அந்த சத்திரத்துக்காரனும் பின்னாடியே ஓடுறான், அவள் பின்னாடியே. அந்த தடி நிற்கவே இல்லை. அவங்க 2 பேரையும் போட்டு அடின்னு அடித்து உடம்பெல்லாம் அவ்வளோ காயம் அவங்களுக்கு. உடனே அவங்க 2 பேரும் அங்கேருந்து திரும்ப ஓடி இந்த குட்டி பையன்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு, எப்பா தம்பி, இந்த கம்பை அடிக்கிறத நிறுத்த சொல்லுப்பா, ரொம்ப வலி தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. உடனே என்னோடய மேசை விரிப்பையும் என்னோடய சேவலையும் திருப்பி தரேன்னு சொன்னால் தான் வந்து நான் அடிக்கிறத நிறுத்த சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோம். உடனே ஐயோ அதை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம்ப்பா, எங்களுக்கு அது வேண்டாம்ப்பா, நிறுத்த சொல்லுப்பா அப்படின்னா. உடனே இந்த பையன் வந்து அந்த மந்திர கம்பை பார்த்து அடிக்கிறத நிறுத்து அப்படின்னா. உடனே அதை அப்படியே நிறுத்திட்டு நேராக இந்த பையன்கிட்ட வந்து பையனோட கையில் வந்து அந்த கம்பு வந்து நின்றுடுச்சு. உடனே அந்த சத்திரக்காரனுக்கும் சத்திரக்காரிக்கும் பார்த்தா உடம்பு முழுக்க அவ்வளோ காயம். அந்த சத்திரக்காரி வந்து தட்டு மாதிரி நொண்டி உள்ளே போய் இந்த பையனோட மேசை விரிப்பையும் இந்த பையனோட சேவலையும் எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இந்த பையன் வந்து என்ன பண்ணான், அந்த சேவல், அந்த மேசை விரிப்பு, அந்த கம்பு இதை 3 எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர பார்த்தான். அந்த சத்திரத்துக்காரன் சொன்னான், ஏன்பா வழியெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குமேப்பா, காட்டு வழியாக வேற போகிற, நீ காலையில் எந்திரிச்சு போகலாம்ல அப்படின்னு சொன்னான். எனக்கு என் கையில் என் கம்பு இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம், நான் இப்போயே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பி அவன் வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மாட்ட கொண்டாந்து எல்லாத்தையும் காமிச்சான். காமிச்ச உடனே அவங்க அம்மாவுக்கும் பயங்கர சந்தோஷம். இந்த சத்திரத்துக்காரையும் பார்த்தா அவ்வளோ அடி வாங்கி அதுக்கப்புறம் அவங்க யார் பொருளையுமே திருடுறதில்லை. அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் நல்லவங்களாக மாறிட்டாங்க. இனிமேல் நான் யார் பொருளையும் திருட மாட்டேன், யார் பொருளுக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சத்திரத்துக்காரையும் நல்லவளாயிட்டா. கதை நல்லா இருந்துச்சா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.